ஹலோ, சொல்லுடி. ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. வீட்ல இருக்கிற எல்லாருமே இவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ எப்படியாவது கிஷோரை மீட் பண்ணி இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை அங்க கூட்டிட்டு வரேன். நீ முதல்ல அவனை திருடன்னு நிரூபிச்சு உங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழிய பாரு. ஓகேவா? சரி. மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா சீக்கிரம் வாங்க, மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டேய் யாரா வந்திருக்காங்க? தெரியலையா? டேய் நேத்தானடா நீ போய் சொன்ன. தானடா இவன் தெரியலடா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வருத்தப்பட்டியாமே, இப்ப நாங்க வந்துட்டோம் பாத்தியா? கல்யாணம் வரைக்கும் நாங்களும் இங்கேயே இருப்போம். ஐயா உங்களுக்கு ஒரு மகன் இல்லன்னு வருத்தப்பட்டீங்களாமே, இப்ப உங்க மாப்பிள்ளையே மகனா கச்சிருக்கான். ஹாப்பி ஆவுங்க, ஹாப்பி ஆவுங்க. ஆண்டி ஆண்டி டோன்ட் ஃபீல். நீங்க உங்க கோமத்திய உங்க மக மாதிரி வளர்த்தீங்கல்ல, அந்த பாச காரணமா அவன் இப்படி வந்துட்டா. தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்க. ஹாய் பிரதர், சின்ன தம்பி பத்துக்கு அப்புறம் ஒரு தங்கச்சியை இவ்வளவு பாசமா பாத்துக்கினது அண்ணன் நீங்க 2 பேர் தானே. அண்டாட்டிக்கா புள்ள பெருமையா பேசுறாங்க, ஹாப்பியா பேசுறாங்க. உங்க 2 பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்களை எங்க ஒன்னா பாக்கலாம், நாங்க வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். ஏ சியாமியா, அந்த அண்டார்டிகா டைம்ஸ்ல லேட்டஸ்டா ஒரு ஆர்டிகல் வந்திருக்குல்ல, அந்த நியூஸ பாப்பா கிட்ட காட்டு. அண்டார்டிகா டைம்ஸா? தம்பி, நம்ம குடும்ப பெருமைய அண்டார்டிகா வெளில பெருமையா பேசுறீங்கப்பா. உன்னை மாப்பிள்ளை அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? பத்தி வேலூர் ஜெயில பேசிக்கிட்டாங்க. வேலூர் ஜெயில் வரைக்கும் எப்படி நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு? அடியே, அண்டார்டிகா ஐஸ் ஃபேக்டரியில இருந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நான் Facebookல ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கேன், நீ ஒரு லைக் கொடுத்துரு. டா கிழவி, மண்டே போற வயசுல Facebookல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டியா நீ? இரு உன்னை பாத்துக்கிறேன். அட போப்பா, நான் ஸ்டேட்டஸ் கொடுத்தா எனக்கு 1000 பேர் லைக் கொடுப்பாங்க. ஏய், இந்த வீட்டை பத்தி மட்டும் இல்லடா, 200 பவுன் நகையை பத்தி எங்களுக்கு தெரியும். அந்த நகையை நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நாங்க எடுக்கிறோம்னு பாத்துடலாம்டா. மூளை ஒரு நல்ல செண்டா வாங்கி வாய்க்கடி, நாத்தம் தாங்கல. போ மாப்பிள்ளை ஃப்ரெண்ட உள்ள கூட்டி போங்க. வாங்க உள்ள கூட்டு போயிரு. பாஸ், அந்த 500 crores யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்? இமிடியேட்லி அந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி கிசாக்கோ மொய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஓகே பாஸ். 500 கோடியா? அப்பா 50 பீடி வாங்க வைக்க கிடையாது, 500 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டேய் நம்ம சொல்றதே இந்த ஆள் நம்புறான், அவனுக்கு சொன்ன நம்ப மாட்டானா? அதெல்லாம் நம்புவேன், நம்பித்தான நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கேன் நாரப்பைய. ஏன் தம்பி, உன் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வந்து கோடிக்கணக்கான பிசினஸ்களை பேசியிருக்காங்களே, இது பேர்ல நான் உங்களை எதுவுமே கேட்கல. நீங்க என்ன பண்றீங்க? அது வந்து அதிங்க இந்த ஃபேக்டரி தான் கட்டுறாங்களா? ஆமா, அதுக்கு சார் தான் ஃபுல்லா பிளான் போட்டு கொடுப்பாரு. ஓ ஆமா ஆமா. டேய் 3 நாளா வீடு பூட்டி கிடக்கு, ஒரு பயம் இல்ல, வந்து அடிச்சிடலாம். அப்படியா? அது சரி, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அதான் சார் பிளான் போட்டு கொடுக்குறாரு இல்லைங்க, அதுக்கு வந்து அவங்க தான் ஃபுல்லா இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க செஞ்செல்லாம் சரி, நீங்க என்ன பண்றீங்க? டேய் தண்ணி விடுப்பா, தண்ணி விடுங்க. இந்த ஃபேக்டரி கட்டுறதுல எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படுறது இவன் தாங்கய்யா. அப்படியா? ஆமாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படுறது நான் தாங்க. சாப்பிடுங்க. போதியா? நல்லா சாப்பிடு. மூடிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயா, கோமதி லவர் சொல்லி இன்னொரு பையன் வந்திருக்கா.
ஐயே இன்னும் எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியலையேடா. இந்த மீசக்காரன் வேற யாரு வந்தாலும் நடு வீட்டு கூட்டி போயிருவானடா. ஆமாண்டா. டேய் என் லவர் வந்துட்டான். இப்ப நீங்க 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டு சாக்கு போறீங்க. ஓடி நீ சொல்றதும் வீட்டுல ஒரு பைய கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்றது கேட்டு கிடக்குறாங்க லவ்வர் கிவர்ன்ட்டு. அதுவும் சரிதான். இப்ப எப்படி நம்ப வைக்கிறது? வேணும்னா எல்லாரும் முன்னாடி ஓடி போய் ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சா வேணா நம்புவாங்க. என்னடா இது? தேங்க்ஸ் கிஷோர். I love you. டேய் என்னடா மாப்ள இந்த பொண்ணுங்க காப்பி போடுன்னு சொன்னா கூட லேட்டா தான்டா போறாளுங்க. ஆனா கட்டி பிடின்னு சொன்னா மட்டும் உடனே பிடிச்சிடாளுங்கடா. அங்க வர எவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கான்ட்டு. இங்க வரா பெத்த பொண்ணு எவனையும் ஒருத்தனை கட்டி பிடிச்சு நிக்கிறா. எப்படி வாயை புலந்து பாத்துக்கிருக்காயின்னு. பெருசு படம் நல்லா இருக்கா? கோமதி அது நம்புங்கப்பா. நான் லவ் பண்ற பையன் இவன் தான். இவன் எனக்கு யாருன்னு தெரியாது. போய் சொல்றாப்பா. இவ லவ் பண்ற பையன் நான் தான். ஐயோ போய் சொல்றான். இல்ல இல்ல நீ இவனை லவ் பண்றேன்னு சொல்ற, அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். நாங்க யார நம்புறது? ஒண்ணுமே புரியலம்மா. ஐயோ இந்த பாருமா, உண்மை என்னன்னு தெரிஞ்சானு இப்ப எங்களுக்கு. ஏய் நிறுத்துங்கப்பா. சரிப்பா, என் பொண்ணு உண்மையிலே உன்னை லவ் பண்றதா இருந்தா என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பா. என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. சொல்லு கிஷோர் சொல்லு. அப்பா இது அத்தை, பெரிய அண்ணன் சின்ன அண்ணன். ஆமா இவர் பெரிய அண்ணே இவர் சின்ன அண்ணே. பெரிய அண்ணே முன்னாடியே சின்ன அண்ணே வச்சுட்டாரு. இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? குடும்பத்தை பத்தி சொல்லியானே. அதெல்லாம் விடுப்பா. அப்படி சொல்லுங்க தம்பி. என் குடும்பத்துக்கு இன்னும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரியா? அத பத்தி சொல்லு. ஏய் பா சொல்லு குடுறப்பா. ஏய் நீ என்ன சொல்ற? தம்பி நீ தான் அந்த பொண்ணை லவ் பண்ற, நீ சொல்லு. அதுகிட்ட எது கேட்டுக்க? சொல்லுப்பா. நீ என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மாப்ள நல்ல வேலைடா. இப்ப இந்த லூசு கிழவி குரூப்பா பார்க்காமட்டாடா. அண்டார்டிகா ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்க என் மாப்பிளையோட ஃப்ரெண்டுக்கு என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏய் என் தங்கச்சி லவ் பண்றடா, என் குடும்பத்தை பத்தி ஏதோ ஒன்னு சொல்றா. ஆமா தம்பி, எங்க கோமதி நீங்க லவ் பண்ணிருந்தா என்ன பத்தி நிறைய பேசியிருப்பா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஏய் சொல்றா. ஏய் ஏதோ சொல்றா. சொல்லுடா. என்ன சொன்னீங்கடா? சொல்றா. ஏதோ சொல்லுங்கறல்ல. எல்லாரும் கேக்குறாங்கல சொல்லு. அலே தெரியாம சொல்லு. சொல்றாங்கல. லவ் பண்ணிருந்தா சொல்லுவாங்க. சொல்லுடா டேய். சொல்லு. லவ் பண்றல. சொல்றா. சொல்றேன். தெரிஞ்சிருச்சியா? உங்க குடும்ப ஹிஸ்டரி பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. சொல்றேன். சொல்லு. சரியான லூசு குடும்பம் நீ. ஹிஸ்டரிய கண்டுபிடிச்சிட்டான்டா. என்ன எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுற? பின்னடி லூஸ்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. லவ் பண்ற நீயே சொல்ற, ஏன் நம்ப மாட்டேங்கறாங்க? என்ன லவ் பண்ணும்போது என் ஃபேமிலி பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கேன். ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையா உனக்கு? ஆமாண்டி, இதெல்லாம் ஒரு குடும்பம், இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்களா என்ன? போடி, அதெல்லாம் முடியாது. சரியான லூசு குடும்பம்டி. லூசு அப்பா, லூசு அம்மா, லூசு அண்ணன், மொத்த குடும்பம் லூசுடி. இங்கேயோ இருக்கிற அண்டார்டிகால எப்படி ஐஸ் ஃபேக்டரி கட்ட முடியும்? இவங்க சரியான லூசு ஃபேமிலி, எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி லூசா போய் லவ் பண்ண பாரு. ஆமா லூசு தான். நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல. வீட்டை விட்டு வெளிய போடா. நீ ஒரு லூசு, இந்த ஃபேமிலி ஒரு லூசு. எப்பா நான் தப்பிச்சேன்டா. நீ என்ன சொல்றது? நானே வெளிய போறேன். நான் லவ் பண்ண பையன் இவன் இல்லப்பா. இப்பயாச்சும் நம்புறீங்களாயா? அவ லவ் பண்ண பையன் நான் தான்ப்பா. மாப்ள அவ்வளோலாம் தேவையில்லடா. அதெல்லாம் ஐயா நம்பிடுவாரா? என்னங்க எனக்கு முதல்ல தெரியும்பா. அப்புறம் என்ன இந்த நம்பிட்டார்ல, அப்புறம் என்னங்க சட்டு பண்ணி கல்யாணத்தை முடிக்க. நம்ம லூசு குடும்பத்துல இருக்க எல்லா லூசும் ஈஸ்வருக்கும் கோமதிக்கும் சீக்கிரமே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பெருசு வாய பாத்தீங்களா? ஏன் மூஞ்சியும் ஒருத்தன் லவ் பண்ண, ஆனா கடைசியில அவனு நம்மளை கழட்டி விட்டு போயிட்டானே நம்ம கோமதி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுச்சு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒரு சின்ன சொம்ப கூட திருட முடியலன்னு இந்த ஈஸ்வர் கோயிலும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணேன்.
இவங்க 2 பேரும் இப்படி தனித்தனியா உட்காந்து ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சேர்ந்து என்னத்தை தான் ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சா சும்மா இருப்பாங்களா? லவ் பண்றேன்ற பேர்ல அந்த பிள்ளைய தனியா கூட்டு போய் ரூமை போட்டு என்ன பண்ணாங்க? ஹலோ ரூமை போட்டு கல்யாணம் எப்படி பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வந்தேன். பொய்யா பேசி லவ் பண்றேன்னு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வரைக்கும் வந்துட்டேன். வெரி கேர்ஃபுல்ரா. நீ உள்ள போன உடனே நான் பாத்துக்கிறேன்டா. மாப்பிள்ள இந்த விஷயத்துல என் ஹெல்ப் உனக்கு வேணாமாடா? ஓகே ஜெயிச்சிட்டு வா. தம்பி சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் ரூமுக்கு கொஞ்சம் ஐயா வந்துட்டு போங்கப்பா. வாங்க. டேய் இது புதுசுடா. இது ரொம்ப புதுசு. மாமனார் கூப்பிட்டாரு. துணைக்கு வாடா. இதுக்கு மட்டும் நாங்க கூட வரணுமா? டேய் இது வேற அது வேறடா. வாடா. ஏண்டா பழைய கிளவே ரூம்னா மட்டும் என்ன கூட கூட்டி போறியா நீ? வாடா. சொல்லுங்கப்பா. தம்பி இது எங்க பரம்பரை செயின். இத போட்டுக்கிட்டே நீ குழந்தை பெத்துக்கணும். ஐயா என்னப்பா செயினை போட்ட உடனே துணிக்கிட்டானையா? இத போட்டுக்கிட்டு இவனால ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. அப்புறம் எப்படி என் குழந்தை பெத்துக்கிறது? ஏன் நாங்களாம் பெத்துக்கல? மாப்ள உன் ஃபர்ஸ்ட் நைட்டு இருமா. அதான் நான் வந்துட்டேல. அவ்வளவு அவசரம். என்ன மாப்ள ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன மாப்ள இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ண முழுசா ஃபர்ஸ்ட் நைட்ட கூட பண்ண முடியாது போலயடா. அங்க வர்ற அவங்க அண்ணனை கூட பிறந்த தங்கச்சி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்து நின்று இருக்க. அது கூட கூட்டிட்டு வந்திருக்க ஆளுகளை பத்தியா? வேணும்னா வரிசையா சேர போட்டு படத்தை பார்த்துட்டு போங்கயா மூல போ முறைக்காத. போ 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 அண்ணே மடக்கு கிளம்பு போயா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். ஓ சாரி சரி மாப்ள சட்டு புட்டு முடிச்சு ஸ்பாட்டுக்கு வந்துரு. வரவா தங்கச்சி? அறாவே இந்த ரூமை பூட்டுக்கிட ஒரு 4 நாளைக்கு துறக்காயடா. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்தில்